ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு அதிரடியான நியூஸ் ஆனது தற்போது சமூக வலைத்தளங்களில் வெளியாகி வைரலாக பரவிட்டுருக்கு. ஆக்சுவலி அரசியல் களத்தில் இப்போ ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஸோ அரசியலே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கர சூட்டோடு தான் போயிட்டுருக்கு. இதுவரைக்கும் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு பல மாற்றங்கள் இந்த 2026 அரசியலில் நடந்தது. அது உங்களுக்கே தெரியும். நடிகர் விஜய் அவர்கள் போட்டியிட்டு தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்து இப்போ ஆட்சி அமைத்து ஆட்சி நடந்துட்டுருக்கு. இந்த ஆட்சி அவர் அமைச்சதுலேருந்தே அவருக்கு குடைஞ்சல் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஏன்னா பல ஆண்டுகளாக ஆண்டு வந்த அரசியலில் இப்படி ஒரு மாற்றத்தை யாரும் எதிர்பார்க்காததுனால பல குடைச்சலை முதலமைச்சருக்கு இப்போ கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அந்த வகையில் சட்ட இதில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் வெடித்திட்டுருக்கு. அந்த மாதிரி இப்போது ஒரு விஷயமானது வெளியாகிருக்கு. அதாவது அந்த சட்ட இதில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், தேம்பி தேம்பி அழ வேண்டாம் என்று உதயநிதிக்கு முதல்வர் விஜய் சரமாரி பதிலடி கொடுத்துருக்கிறாரு. அவர் கொடுத்த அந்த பதிலடி தான் தற்போது சமூக வலைத்தளங்களில் வெளியாகி ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு. ஸோ ட்ரெண்டிங்கான அந்த நியூஸை தான் இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். ஆக்சுவலி சட்டமன்றத்தில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் தமிழக வெற்றி கழகத்திற்கு 144 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு கிடைத்திருந்தது. இதன் மூலம் விஜய் தலைமையில் தமிழக அரசு செயல்படுவதற்கு எந்தவித சிக்கலும் இல்லாத நிலை உருவானது. ஆக்சுவலி 108 இடங்களை மட்டுமே வென்ற தமிழக வெற்றி கழகத்திற்கு முதல்ல காங்கிரஸ், அப்புறம் கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் தங்களுடைய ஆதரவை வழங்கினர். அப்புறம் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது அதிமுகவை சேர்ந்த 25 எம்எல்ஏக்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு தங்களுடைய ஆதரவை வழங்கினர். மேலும் அதிமுகவை சேர்ந்த 22 எம்எல்ஏக்கள் எதிர்த்து வாக்களித்தனர். நடுநிலையாக 5 எம்எல்ஏக்கள் வாக்களித்த நிலையில் எதிர்க்கட்சியான திமுக வெளிநடப்பு செய்தது. இந்நிலையில் விஜய் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து அறிக்கை வெளியிட்டிருந்தார். மேலும் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் எழுப்பிய கேள்விக்கு பதிலடியும் கொடுத்துள்ளார். இது தொடர்பான தற்போது விவரங்களை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதிரடியாக என்ன அவர் பதிலடி கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. என் நெஞ்சில் குடியிருக்கக்கூடிய தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். சட்டமன்றத்தில் மக்கள் அரசு, அதாவது நமது அரசு மீதான நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை மக்கள் நலன் விரும்பக்கூடிய முதலமைச்சர் என்ற முறையில் நாம் கொண்டு வந்திருக்கிறோம். அதன் மீதான விவாதம் நடைபெற்றது. மக்களை நீங்கள் மிக பெரும் நம்பிக்கை வைத்துள்ள உங்கள் அன்பிற்குரிய அரசை ஆதரித்தும் எதிர்த்தும் பல்வேறு சட்டமன்ற கட்சியினரும் பேசினர். சிலர் நடுநிலை வகிப்பதாகவும் தெரிவித்தனர். சிலர் வெளிநடப்பும் செய்தனர். நம்பிக்கை தீர்மானம் மீதான ஆதரவு மற்றும் எதிர்ப்பை பதிவு செய்யக்கூடிய வகையில் எண்ணி கணக்கிடும் முறையில் அவையில் வாக்கெடுப்பு நடைபெற்றது. அந்த வாக்கெடுப்பின்படி உங்கள் அரசு மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை 144, எதிர்ப்பு தெரிவித்தோர் 22, நடுநிலை வகிப்போர் 5, பங்கேற்காதோர் 60. இதன் மூலம் மக்கள் ஆதரவு பெற்ற தமிழக வெற்றி கழக அரசு நம்பிக்கை தீர்மானத்தில் மகத்தான வெற்றி பெற்றதாக பாண்புமிகு பேரவைத் தலைவரால் பேரறிவிப்பு செய்யப்பட்டது. ஸோ அதன்படி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமது மக்கள் அரசின் மீது நம்பிக்கை வைத்து வாக்களித்த அனைத்து இயக்கங்களை சார்ந்த பாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல நம்மை ஆதரித்த அனைத்து இயக்கங்களின் தலைவர்களும் மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். சட்டமன்ற நிகழ்வை நேரடி ஒளிபரப்பு செய்யும் போது ஆளுங்கட்சிக்கான ஆதரவை மட்டும் காட்டுவது, எதிர்ப்பை மக்கள் யாரும் பார்க்க முடியாமல் செய்யக்கூடிய வகையில் நேரலையை நிறுத்தி இருட்டிப்பு செய்வது, இது போன்ற சட்டமன்றத்தில் நாம் எதையும் ஒழிக்கவில்லை, மறைக்கவில்லை. அனைத்தையுமே நேரடி ஒளிபரப்பில் உலகமே பார்த்து தான் அதற்கு உறுதியான சான்றாக இருக்கணும்னு தான் இந்த டைம் நேரடியாக எல்லாமே ஒளிபரப்பப்பட்டது.
தமிழக மக்களே, நீங்கள் அனைவரும் தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களிக்க விரும்பினீர்கள் என்பது நமக்கு நன்றாகவே தெரியும். இருந்தும் சில சூழல்கள் நமக்கு வாக்களிக்க இயலாமல் போனவர்கள் இப்போது மனம் அருந்துவதையும் நம்மால் உணர முடிகிறது. இனி வரக்கூடிய காலங்களில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய ஆதரவையும் உங்கள் தமிழக வெற்றி கழகம் பெறும் என்பதை உறுதியாக நம்புகிறோம். ஆக்சுவலி சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சியினர் சிலர் பேசியதை நீங்கள் அனைவரும் பார்த்துருப்பீங்க. இது குறித்து சில விளக்கங்களை நாம் உறவுகளாகிய தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் அளிக்க வேண்டியது மக்களின் முதல் மற்றும் உண்மை பிரதிநிதியான நமது கடமை. பெரும்பான்மையான தமிழக மக்களுடைய ஆதரவை நாம் பெறவில்லை என்ற அரச பழைய பழித்து போன வாதத்தை மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் வழக்கம் போல அவருடைய பாணியில் எடுத்து வைத்தார். அது குறித்து தமிழக மக்களான நீங்கள் அனைவரும் 2006 100% வாக்குகளோடு 234 தொகுதிகளில் வென்று தனி பெரும்பான்மை பெற்று அமைந்தீங்களா? திமுக அரசை நினைத்து பார்த்து நாம் உண்டு சிரிப்பை உதிர்த்தி இருப்பீர்கள் என்பது நாடே அறிந்ததுதான். எல்லாம் தெரிந்த ஏகாம்பரமான திமுகவுக்கு எப்போதும் யதார்த்தம் புரிவதே இல்லை. ஆகவே மக்களிடம் நாம் வாக்குகள் குறித்து சிலவற்றை பகிர்ந்து கொள்வோம். நம்ம தாவேகாவிற்கு கிடைத்த வாக்கு சதவீதம் 34.92, அதாவது ஏறக்குறைய 35%. ஆனால் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் சார்ந்த கட்சியான திமுக கூட்டணி கட்சிகளுடைய ஓட்டுகளையும் பெற்றுதான் சில தொகுதியிலாவது வென்றது என்பது உண்மை என்றாலும் தனிப்பட்ட முறையில் திமுகவின் வாக்கு சதவீதம் மட்டும் எவ்வளவு தெரியுமா? வெறும் 24.19% மட்டுமே. அதாவது கூட்டணி இல்லாமல் தனித்து போட்டியிட்ட நம்ம தாவேகா பெற்ற வாக்கு சதவீதத்தை விட 10% கீழ், மிகவும் குறைவு. அதே போல திமுக தனிக்கட்சியாக பெற்ற வாக்குகள் 1,19,29,144 மட்டுமே. ஆனால் நம்ம தமிழக வெற்றி கழகம் தனித்து நின்று பெற்ற வாக்குகள் எவ்வளவு தெரியுமா? 1,72,26,209 வாக்குகள். திமுகவை விட 52,97,065 வாக்குகள் அதிகம் பெற்றிருக்கிறோம். ஏறக்குறைய அரை கோடிக்கும் அதிகமான மக்களுடைய வாக்குகள் அவை. இவையெல்லாம் நாம் சொல்லும் கணக்கென்று நாம் கண்டிப்பாக தெரிந்துக்கணும். தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள கணக்கு இதெல்லாம். இது தெரிந்து புள்ளி விவர புலி திமுக எடுத்து வைக்கக்கூடிய வாதத்தை என்னவென்று சொல்ல, இது மட்டுமா நம்ம தாவேகாவை 3,21,00,000, அதாவது இதில் சில லட்சம் வாக்குகள் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கு மக்கள் நிர்வாகத்திற்காக திமுக சார்பாக கூறுறாங்க. அப்படி பார்த்தால் திமுக மட்டும் தனியாக வாங்கிய வாக்குகள் படி 3,68,00,000 மக்கள் நிராகரிக்கப்பட்ட கட்சிதான திமுக. சதவிகித கணக்கின்படி பார்த்தாலும் தாவேகா 35% எனில் திமுக 24% தான். அதன்படி பார்த்தாலும் கூட தமிழ்நாட்டில் 76% மக்கள் திமுகவே தங்களுக்கு தேவையில்லை என்று தீர்க்கமாகவே முடிவெடுத்து ஒட்டுமொத்தமாக அக்கட்சியை நிராகரித்திருக்கிறாங்க. இப்படி தமிழகத்தின் முக்கால்வாசி மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு கட்சி 35% மக்கள் ஆதரவோடு வெற்றி பெற்ற கட்சியை பார்த்து ஏளனமாக பேசுவதன் காரணம் என்ன என்பதை மக்கள் அறியாதவர்களா என்ன? இந்த மாதிரி ஒரு கடுமையான எதிர்ப்பை விஜய் அவர்கள் தெரிவித்திருக்கிறாரு. இதை தெரிவித்த உடனே இதை கேட்ட எதிர்க்கட்சி தலைவர் அப்படியே ஆடி போயிருக்கிறாரு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு இதை அவரே எதிர்பார்த்திருக்க மாட்டார். ஸோ விஜய் அவர்கள் குறித்து கூறிய இந்த கருத்து கண்டிப்பாக கரெக்டாக என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் புதிய நியூஸை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு நியூஸில் சந்திக்கிறேன்.